2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஜீவா நடிச்ச பிளாக் மூவியோட ட்ரெய்லர் வந்துருக்கு. அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த படத்தோட ட்ரெய்லரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேபி இதை பேய் கதையை கொண்டு போய் நவுத்தலாம், அப்படி தான் இருந்தது. ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது படத்தோட கதை எப்படி இருக்குன்னா, நம்ம பிரியா பவானி சங்கரும் ஜீவாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் இருக்குது. அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ளாட்டுக்கு வராங்க. அந்த ஃப்ளாட்டில் நைட் ஆனால் ஏதோ ஒரு அமானுஷமாக நடக்குது. அது என்ன ஏதுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்களா, இதுக்கு நடுவில் என்னதான் இந்த ஃப்ளாட்டில் நடந்துன்னு சொல்லி மொத்த கதையாக இருக்கும் இருக்குது. இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது அங்கங்கே டிமாண்டிங் காலனி ட்ரெய்லர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அது உங்களுக்கு புரியும். இதில் முக்கியமாக சாம் சிஎஸ் மியூசிக் விட்டுறதுனாலேயே டிமாண்டிங் காலனி ஃபீல் கொடுக்குது. தெரிஞ்சு இந்த படம் டிமாண்டிங் காலனி சாயலில் இருந்தாலும் கதையோட ட்ரெய்லரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால படம் வேறு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜீவாவுக்கு இது ஒரு கம்பேக் மூவியாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அவருக்கு உண்மையிலேயே கம்பேக் மூவியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜீவா இந்த படத்தில் சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம், இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் அவர் தேடி வரும். சரி, நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க? உங்கள் எத்தனை பேருக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.